வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்தோம்னா கரூர் வந்திருக்கோம். நான்வெஜ் வந்து நல்லா காரசாரமாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்கல்ல, அந்த டைமில் இன்னைக்கு சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அந்த டைமில் இந்த தக்காளி குழம்பு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் அந்த மொளவுடின்னு வர மாட்டேங்குது, மொளவுடின்னு தான் வருது. 4 தடவை எங்கள் ஊர் பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் எங்கள் பாஷையில் பழகிட்டீங்க. நானும் சமாளிக்கிறேன், ஆனால் வரமாட்டேது, என்ன பண்ணுறது. அந்த திருவிழாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்லி தக்காளி குழம்பு இல்லாத வீடுகளே இருக்காதுங்க. இது வந்து சாதாரணமாக கிராமத்துல எல்லாம் வந்து அந்த காலத்துலேயே நோம்புன்னு சொல்லுவாங்க. தோசை இட்லி சப்பாத்திக்குமே இது நல்லா இருக்குங்க. தக்காளி குழம்பு வச்சு பொங்கல் அன்னைக்கு பூசணிக்காய் பொரியல் எல்லா வீட்லையுமே இருக்குங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் போட்டால் தான் அந்த வாசம் நல்லா இருக்குங்க. அது குழம்பு கொதிக்கும் போது இந்த பொடி போட்டு அரைச்சி ஊற்றி குழம்பு கொதிக்கும் போது எடுத்து நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி அந்த குழம்புக்குள்ளேயே ஊற்றிடணுங்க. எடுத்து குடிச்சிட்டோன்னு வைங்க, சளியெல்லாம் இருந்த இடம் தெரியாது. நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு தூளுக்கும் இந்த பொடிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நல்லா வாசனையாக இருக்குது. நீங்கள் இந்த கறி மசாலா பவுடர் சொன்னீங்கல்ல? ஆமாங்க. அந்த கறி மசாலா பவுடர்னா என்னெல்லாம் போட்டு பண்ணுவீங்க? அந்த கறி மசாலா பவுடரில் வந்துங்க கொத்தமல்லி, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இது 4 மெயினாக போடுவாங்க. மஞ்சள் போட்டுருவோம். மஞ்சளை வந்து கொஞ்சம் இடிச்சிட்டு அதில் போட்டு கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் வறுத்துக்கிட்டு மிளகாய் வெயிலில் காய வச்சு கருவேப்பிலையும் நிழல் உணர்த்திட்டு நாங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் ஏகப்பட்ட பொடி வகைகளை பண்ணுறீங்களே, அதை பற்றி எப்படி சொல்லுங்கள். வீட்டில் வச்சே எங்கள் பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னு அப்புறம் பேர் வச்சோம். இப்போ வந்து ஒரு 25லேருந்து 30 வகையான பொடி வகைகள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோங்க. இது வந்து எதுவுமே கலப்படம் இல்லாததுங்க. நம்ம வீட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மெத்தடில் தான் நாங்கள் பண்ணுறோங்க. இதில் ப்ரிசர்வேட்டிவோ கலரோ எதுவுமே நாங்கள் சேர்த்துறது இல்லைங்க. சுவை கூட்டிகளே தேவையில்லைங்க. நம்ம உண்மையான பொருட்களை போட்டு பண்ணினாவே அது வந்து மக்களுக்கு ஆரோக்கியம் பயக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் தான் நாங்கள் இன்றைக்கி சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆரம்பித்து எங்கள் பொண்ணு வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை வருஷமா பண்ணுறீங்க? இந்த ஒரு 2 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரெசிபி எங்களுக்கு எப்படி பண்ணுறது சொல்லி தரீங்களா? சொல்லித்தரேங்க. இப்போது இந்த தக்காளி குழம்பு சொல்லும் போது வந்து நீங்கள் இந்த தக்காளி குழம்புக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்துலாமா? பார்த்துக்கலாம். பட்டை, சோம்பு தாளிக்கிறதுக்கு சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 30லேருந்து 35 உரிச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்துக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கறிக்குழம்பு தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் சின்னதாக ஒரு மூடி துருவி எடுத்துக்கலாங்க. 15 பல் பூண்டு எடுத்துக்கலாங்க. உப்பு தேவைக்கு எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை தேவைக்கு, நல்லெண்ணெய் தாளிக்கு தேவையான அளவு, வதக்கிறதுக்கு தேவையான அளவுங்க. ஸோ இதுதான் இந்த ரெசிபி தேவை. ஆமாங்க, இவ்வளோதான். சரி, நல்ல விஷயங்க. இந்த ரெசிபிக்கு இந்த சின்ன வெங்காயம் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக. பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாமா? பெரிய வெங்காயம் போட்டு தாளிக்கலாங்க. டிஃபனுக்காக இருந்தால் பெரிய வெங்காயம் நல்லாயிருக்கும். ஆனால் சாதத்தில் போட்டு பிசைஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த இனிப்பு டேஸ்ட் வந்துருங்க. ஓகே. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் போட்டால் தான் அந்த வாசம் நல்லா இருக்குங்க. அதுக்காக வந்து நல்லெண்ணெய் போட்டால் தான் அந்த தக்காளி குழம்புக்கு வந்து நல்லா எடுத்து கொடுக்குங்க. அதனால் வந்து புளிக்குழம்புக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தக்காளி குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் விடணும். நல்லாயிருக்கும். ஸோ அந்த புளிப்பு தன்மைக்காக நல்லெண்ணெய் விடுறோம். சரி, ஓகே. இப்போ வதக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதுங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? பட்டை சின்னதாக 2 பீஸ் போட்டுக்கலாம். சரி, ஓகே. கொஞ்சமாக சோம்பு தாளிச்சுக்கலாம். சரி, ஓகே. அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இந்த சோம்பு யூஸ் பண்ணுறீங்க. ஓகே. சின்ன வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் நம்ம ஒரு 25 வெங்காயம் சொன்னீங்களே, இந்த முழுசாக போட்டுக்க வெங்காயம் எத்தனை? ஒரு 10-12 இருக்குமா? ஒரு 15 வெங்காயத்துக்குள்ள இருக்கும். மீதி கட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. அப்புறம் இந்த மாதிரி வதங்கிறதுக்குலாம் வந்து சின்னதா இருக்கிற வெங்காயம் போட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரி, ஓகே. அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் பெரிய வெங்காயமா இருந்தா அதை நறுக்கி போட்டுட்டோம்னா சீக்கிரமா வதங்கிருங்க. சரிங்க. அடுத்து நம்ம வதங்கிட்டு இருக்கும் போதே இப்ப நம்ம பூண்டு பல் ஒரு 5-6 பல் சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாங்க. இதுல தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்துக்கும் போது சீக்கிரமா வதங்கிருங்க. ஓகே. அதாவது 1/2 கட் பண்ணி போடுறீங்க. ஆமாங்க. சரி, ஓகே.
நீங்க வந்து எந்த ஊர் சொன்னீங்க? எனக்கு அம்மா வீடு அரவக்குறிச்சிங்க. இப்போ நீங்க வந்து அரவக்குறிச்சி சொல்லி சொன்னீங்க. ஆமாங்க. இப்போ கரூர் வந்திருக்கீங்க. ஆமாங்க. அதாவது அங்கே செய்கிற சாப்பாடு வகைகளுக்கும் இங்கே பண்ணுற சாப்பாடுக்கும் என்ன மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருக்குது? இல்லை ஒரே மாதிரி தான் இருக்கா? அங்கே செய்கிற சாப்பாடு வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டாலோ சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டாலோ கிராமத்து ஸ்டைலில் தான் இருக்குங்க. பலதரப்பட்ட மக்களை பார்க்குறோம். அதனால வந்து எல்லா சமையலும் கற்றுக்கிட்டு இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. அம்மா சாப்பாடு மிஸ் பண்ணுறீங்கல்ல? ரொம்பவேங்க. இப்பவும் போனாலும் அம்மா கையால் சாப்பிட்றது அது தனி ருசி தாங்க. ஓகே. இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதாவது எந்த அளவுக்கு வதக்கணும்? இது ஒரு 5 நிமிஷங்க. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். சரிங்க. ஓகே. அப்புறம் இந்த குழம்புக்கு வந்துங்க இந்த கறி குழம்பு தூள் போட்டால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. நான்வெஜ் செய்கிற பொடிக்குன்னே நாங்கள் வந்து தனியாக அரைச்சி வச்சுருக்கோங்க. ஓகே. எல்லா வீடுகள்லையுமே கொங்கு ஏரியாவில் இந்த கறி குழம்பு மறுபடி இருக்குங்க. நாங்கள் எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லையும் இது ஒரு பொடி வெரைட்டிஸில் சேர்த்துருக்கோங்க. சரிங்க. சரிங்க. ஓகே. நல்ல விஷயம். ஸோ அதனால் இந்த பவுடர் மசாலா நீங்களே அரைச்சி பண்ணுறீங்க? ஆமாம். கறி குழம்புக்கு இந்த பொடி போட்டு வச்சா 4 வீடு வரைக்கும் வாசம் வருங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா நான்வெஜ் சாப்பிட்றோம்னு நினைக்கிறவங்க வெறும் அந்த மசாலா, கொஞ்சம் தயிர், இடிச்ச பூண்டு, காஞ்ச மிளகா நல்லா மேனேஜ் பண்ணிட்டு தாளிப்பு பூண்டும் காஞ்ச மிளகா போட்டு இந்த மேனேஜ் பண்ணி வச்சுருக்க இந்த பொடியில் நீங்கள் ஒரு சிக்கனோ இல்லை மஷ்ரூமோ இல்லை பன்னீரோ சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இருக்குங்க. கிரேவிக்கும் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் சிக்கனோ மட்டனோ தண்ணி குழம்பு வைக்கும்போது தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் இந்த பொடி மட்டுமே போட்டு வெங்காயத்தோட வதக்கி அரைச்சி ஊற்றி வச்சாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இந்த கறி குழம்பு தூளில் வந்து கொத்தமல்லிங்க, வரமிளகா, சீரகம், கருவேப்பிலை இது 4 மட்டும்தான் நாங்கள் போட்டு அரைச்சிருக்கோங்க. நீங்கள் கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாசனைக்காகவும் கலருக்காகவும் நிறைய பேர் அந்த சில பவுடர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை. குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி வச்சு அப்பப்போ தேவைக்கு எவ்வளோ தேவையோ அரைச்சி அப்ளை பண்ணுறாங்க. எதுவுமே வந்து எங்ககிட்ட ஒரு வாரத்துக்கு மேலே நிற்காதுங்க. இப்போ பாருங்க, இந்த தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வருது. ஆமாம். இன்னொரு 2 நிமிஷம் இது வதக்குனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அந்த தூள் போட்டுடலாங்க. ஓகே. சரி. ஓகே. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஓகே. இந்த அளவுக்கு நல்லா சுருள வதங்கணுங்க. அப்பதான் குழம்பு நல்லா வாசமா இருக்குங்க. அதாவது அந்த பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போகணும். அந்த தக்காளியும் சுருக்கம் இருக்கு. நம்ம போட்ட பூண்டு, சோம்பு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. ஓகே. நல்ல விஷயம். ஓகே. ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் வீட்டில் நீங்கள் பண்ணும்போது வதக்கி எடுத்துருங்க. மஞ்சள் தூள் அந்த கறி குழம்புலோடிலேயே அரைச்சிருக்கோங்க. இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சரி. ஓகே. ஸோ இந்த பொடியிலையும் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். சரி. ஓகே. இப்போ இந்த பொடி நல்லா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாகவே சேர்க்குறேங்க. ஓகே. இப்போ இதில் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போடுறோம். ஓகே. எதுக்காக இந்த இடத்துல மல்லித்தூள் யூஸ் பண்ணுறோம்? என்ன காரணம்? மல்லித்தூள் போடுறதுனால குழம்பு வந்து ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும். ஓகே. ஸோ மஞ்சத்தூள், அது கறி பவுடர், அப்புறம் மல்லித்தூள். சரி. ஓகே. இது போட்டு கொதிக்கும் போது நமக்கு காரம் பத்தல அப்படின்னா தனி மிளகாத்தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டா. ஓகே. இந்த இடத்துல பச்சை மிளகாய் போடணும், போடலாமா? இந்த தக்காளி குழம்புக்கு பச்சை மிளகாய் போட வேண்டாம். ஓகே. தாளிக்கிறதுக்கு ஒரு வரமிளகாய் வேணா கிள்ளி தாளிக்கலாம். சரி. ஓகே. இது எதுக்காக கேட்குறேன்னா, இது ஒரு பேசிக், எனக்கு நல்லா காரம் வேணும், எங்கள் வீட்டில் அந்த காரத்துக்கு வந்து இந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டு சமைக்கலாமா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு நினைப்போம். ஆனால் சில ரெசிபிகளை இப்படி போட வேண்டாம்னா அப்படி போடாதீங்க. ஏன் கேட்டிங்கன்னா அந்த அந்த டெக்ஸ்டர், அந்த காரம், அந்த தன்மை எல்லாம் மாற ஆரம்பிக்கும். தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒரு பெரட்டி விடணுங்க. சரி. இது வந்து ஜஸ்ட் 1 நிமிஷம் பெரட்டி விட்டா போதும். எண்ணெயில் வந்து அதிக நேரம் வதங்க வேண்டியது இல்லைங்க. அந்த தக்காளியும் அந்த மசாலா தூள் போட்டு நல்லா வாசனை வருது. ஓகே. இப்போ இந்த இடத்துல தண்ணி யூஸ் பண்ணலாமா? தண்ணி எல்லாம் வேண்டாங்க. இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே நமக்கு அரைக்கிறதுக்கு போதுமானதுங்க. சரி. ஓகே. சரிங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துடலாங்க. ஓகே. தேவையான தேங்காய். இப்போ இந்த மாதிரி மசாலா பண்ணும்போது உப்பு போடுவோமா? இல்லைங்க, உப்பு வேண்டாம். உப்பு கொதிக்கும் போது போட்டால் போதுங்க. சரி. ஓகே. இப்போ இது நல்லா ஒரு பெரட்டி விட்டுடலாங்க. இதுக்கு தேங்காய் அதிகமாக சேர்த்தா அந்த தேங்காயோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும். அதனால வந்து தேங்காய் வந்து அளவாக தான் சேர்க்கணுங்க. ஓகே. இப்போ தேங்காய் சேர்த்தும் அதிகமாக வதக்க வேண்டியது இல்லைங்க. இந்த சூட்லேயே பெரட்டினா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சரி. ஓகே. அது கிராமத்துல எல்லாம் இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இதை நல்லா செக்கில் போட்டு ஆட்டி அதுக்கப்புறம் கொண்டு வந்து தாளிச்சு விடுவாங்க. செக்குன்னா அம்மிக்கல் இல்லைங்க, ஆட்டு உரல். சாரி. எங்கள் ஊரில் செக்குன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அப்படியா? ஓகே. ஓகே. நம்ம எல்லாம் ஆட்டு உரல். ஓகே. ஆட்டி செஞ்சால் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க.
ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் மிக்ஸி யூஸ் பண்ணி பழகிட்டோம். இது ஆறணும்னா இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. முடிஞ்சா உங்க வீட்டில் ஆட்டுக்கல் இருந்ததுன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லி நீங்க ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம மிக்ஸியில் வந்து வேகமாக திருப்பிடுவோம், சூடோட தன்மை அதிகம் இருக்கும். மிக்ஸியில் இருக்க சூடு தன்மை வந்து நம்ம அந்த டேஸ்ட் மாறும். அதான் விஷயம், வேற எதுவுமே இல்லை. இப்போ அரைக்க ஆரம்பிச்சலாமா? அரைச்சிடலாம். இதை அரைக்கிற பக்குவம் வந்து நல்லா நைஸாக அரைக்கணுமா? எப்படி? கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைக்கணும், கொஞ்சம் கொரகொரப்பா, ரொம்ப நைஸாக வேண்டாம். சரி, ஓகே டன். இதில் பர்டிகுலராக உங்களுக்கு எதுக்காக இது மாதிரி காமிக்கிறீங்கன்னா காரணம் இருக்குது. நீங்கள் சில பேர் இந்த மாதிரி மசாலா வதக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவீங்க. நம்ம தண்ணி ஊற்றுற பழக்கம் வேண்டாம். எதுக்காகனா அந்த டெக்ஸ்சர் மாறும் அரைக்கும் போது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இதை அரைச்சிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் காமிக்கிறோம். தக்காளி அங்கங்கே இந்த முழுசாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிருக்கணும். தக்காளி கொஞ்சம் தெரியணும். அப்படி நைஸாக அரைச்சிட்டோம். நைஸாக அரைச்சிட்டா பச்சையாக ஒரு தக்காளி வச்சுக்கணுங்க. கையில் நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு நொறுங்க கரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா கரைச்சிடணும். கரைச்சி எடுத்து இதில் கலந்துட்டு தாளிக்கலாம். நல்லா விஷயம். அந்த தக்காளி தெரிஞ்சதுனா தான் அந்த குழம்போட டேஸ்ட்டுங்க நல்லா இருக்கும். சரி, ஓகே டன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு? இப்போ எண்ணெய் விட்டு தாளிச்சிடலாங்க. சரி. நல்லெண்ணெய் நல்ல தாராளமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாங்க. ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? கடுகு தாளிச்சிட்டு சோம்பு சும்மா பேருக்கு கொஞ்சமாங்க. ஓகே. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சரி, ஓகே. இப்போ வந்து 2 முழு மிளகாய் இதுலயே சேர்த்துக்கலாங்க. சின்ன சின்னதா இருக்கனால நான் முழுசாவே போட்டுக்கிட்டேன். இந்த காஞ்ச மிளகாய் நல்லா இந்த மாதிரி செவந்து வந்துடணுங்க. ஓகே. இப்போ இந்த பூண்டு எங்க யூஸ் பண்ண போறோம்? இப்போ பூண்டு போட்டுறணுங்க. அப்படியே மிளகாய் போட்ட உடனே பூண்டு ஃபர்ஸ்ட் போட்டு லேசா வதக்கிட்டு அப்புறம் தான் வெங்காயம் சேர்க்கறேங்க. சரி, ஓகே. பூண்டுக்கே ஒரு தனி மகத்துவங்க, உடம்புக்கு நல்லது. பூண்டு போட்டு கொஞ்சம் லேசா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கறிவேப்பிலை சின்ன வெங்காயம் சேர்த்தாதான் இது நல்லா இருக்கும். சரி, ஓகே. கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வெங்காயம் நம்ம போடுறோம். ஆனால் பெரும்பாலும் இந்த கொங்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஈரோடு, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, கவுண்டம்பாளையம் இவங்க எல்லா சைட்லையும் வந்து சின்ன வெங்காயம் தான் அதிகமாக இம்பார்ட்டன்ட் பண்ணுறாங்க. ஓகே. சின்ன வெங்காயத்தில் இருக்கிற டேஸ்ட் வந்து பெரிய வெங்காயத்தில் இருக்காதுங்க. நாங்களாம் மத்தியானம் சாப்பாட்டுக்கே ஒரு 4 சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்ச கலவையை இதில் ஊற்றிடலாம். ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம விருப்பப்பட்டா காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்கலாங்க. ஏன்னா அந்த கலர் இருக்கும்போது அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அரைச்ச கலவையை ஊற்றிடலாங்க. சரி, ஓகே. அதாவது அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ஒரு 25% வதங்கி வர டைமில் இந்த சில்லி பவுடர் போட்டிருக்காங்க. அந்த வெங்காயத்தை காமிங்களேன். இப்போ நல்லா சிம்லேயே தான் போட்டிருக்கோம். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அரைச்ச கலவையை இதில் சேர்த்துடலாங்க. இப்போ அடுப்பை வந்து நல்லா தூண்டி விட்டுறலாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. கல்லுப்பு தான் இங்கே. கல்லுப்பு தாங்க கண்டிப்பாக. ஆனால் இந்த கல்லுப்பு யூஸ் பண்ணுறதுக்கும் சால்ட் உப்பு யூஸ் பண்ணுறது வித்தியாசம் இருக்குல்ல? நல்ல வித்தியாசம் இருக்குங்க. இந்த கல்லுப்பு ஒரு கல் கம்மியாக போடணும். ஏன்னா அதில் சால்ட் தன்மை தெரியும், டேஸ்ட் இதில் அதிகமாக தெரியும். ஆமாங்க. அதுவுமே நாங்கெல்லாம் வந்து இந்த கல்லுப்பவே வந்து லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? அந்த வறுக்கும் போது அதோட அந்த ஈரத்தன்மை போயிடும், ரொம்ப நாள் வந்து கெடாமே இருக்கும். அதுலேயும் இருக்கிற அந்த நச்சுத்தன்மையெல்லாம் எடுக்கிறதுக்காக முந்தியெல்லாம் வந்து அந்த முருங்கைக்கீரை போட்டு வறுப்பாங்க கிராமத்துல எல்லாம். ஓகே. ஏன்னா இது வந்து கொஞ்சம் கெட்டி பதமா இருக்கு. இப்போ இந்த அளவு பக்குவம் வரணுங்க. நமக்கு வந்து கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் சுண்டி வரணும். அப்படிங்கிறப்ப அந்த பச்சை வாசம் எல்லாம் போறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். சரி, ஓகே. இப்போ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி. அவ்வளோதாங்க. ஒரு கொதி வந்தால் ரெடி. ஒரு கொதி வந்தால் ஓகே. இப்போ இந்த தக்காளி குழம்பு ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறம் காமிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பக்குவத்தில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ண பார்ப்போம். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி அந்த பேஸ்ட்லாம் போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுருக்கோம். இன்னொரு விஷயம், அந்த வாசனைனா அந்த பச்சை வாசனை வரவே இல்லை, நல்லா இருக்குது. இப்போ சாப்பிடும்போது தெரியும் அதோட காரத்தன்மை எப்படி இருக்கு, புளிப்புத்தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். இது இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சாதத்துக்கே ஊற்றி சாப்பிடலாம், ரொம்ப அருமையா இருக்குங்க. இட்லிக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும் நமக்கு அப்படின்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை கூட ஒரு ஸ்பூன் வச்சு அரைச்சிக்கலாம். ஓகே. அப்போ திக்னஸ் கொடுக்கும். ஆமாங்க. பொட்டுக்கடலையும் கசகசாவும் கொஞ்சம் வச்சு அரைச்சிக்கலாம் இட்லிக்கா இருந்தா. இது வந்து சாதத்துக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சரி. கொஞ்சமா மல்லி இலை தூவிக்கலாங்க. ஓகே. அதே மாதிரி மல்லி இலையும் நாட்டு கொத்தமல்லிங்க இது. ஓகே.
எங்க வீட்டு இட்லியும் கொங்கு நாட்டு தக்காளி குழம்பும் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? கண்டிப்பா பாருங்க, அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, மேல லைட்டா வருது. இப்போ நம்ம தக்காளி கரைச்சி போடல, ரைட்டா? ஆமா, கரைச்சி போடல. நைஸா அரைச்சா மட்டும்தான் ஒரு தக்காளி கரைச்சி ஊத்தணும். ஓகே. அப்பப்பப்பப்பா, காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு போகலாமா? சாப்பிடுங்க. சூடாக இருக்க. ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம ஓகே, திட்டமா இருக்குங்க. இது வந்து நிறைய பேர் இந்த நான்வெஜ் வந்து நல்லா காரசாரமாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்கல்ல. அந்த டைமில் இன்னைக்கு சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அந்த டைமில் இந்த தக்காளி குழம்பு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பராகும். நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க அந்த கறி குழம்பு மொளவடி, அந்த பவுடர் மசாலா, அதுக்கப்புறம் இந்த தக்காளியோட புளிப்பு தன்மை, அந்த காரத்தன்மை, இன்னொன்று இந்த வாசனை, இந்த ஃப்ளேவர் நீங்கள் சாப்பிடும்போது தெரியும். ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, உங்களுக்கு இன்னும் அந்த மொளவடின்னு வர மாட்டேங்குது. மொளவடின்னு தான் வருது. 4 தடவை எங்கள் ஊர் பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் எங்கள் பாஷையில் பழகிட்டீங்க. நானும் சமாளிக்கிறேன், ஆனால் வரமாட்டேது, என்ன பண்ணுறது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரியலி வெரி குட். நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஊரில் பண்ணுற அந்த கைப்பக்குவம் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இந்த தக்காளி குழம்பு ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, தண்ணியாகவும் இல்லை, ஒரு மீடியமான ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். சூப்பராக இருக்குது. தோசை, இட்லி எல்லாம் சாப்பிடலாம். தோசை, இட்லி, சப்பாத்திக்குமே இது நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொங்கு ஸ்டைலில் பண்ணுற இந்த தக்காளி குழம்பு. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எங்களுக்கு கொங்கு நாட்டு தக்காளி குழம்பு அது இட்லி போட்டு சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னது எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நாங்கள் வந்து கரூரில் நாரதகான சபாவுக்கு பக்கத்தில் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னு ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்கிறோங்க. கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8610861886 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்களோட பொடி வகைகள் வாங்கிக்கலாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க. தேங்க்யூ. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிகள் பார்க்க போகிறோம். இன்னொரு ஊரில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.